ஹாய் எவ்ரிவன். நீங்கள் வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோன்னா 5S மெத்தடாலஜி. ஸோ 5S அப்படின்றத நம்ம காலேஜ் படிக்கிறதுலேருந்து இப்போ நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற வரைக்கும் இப்போ வரைக்கும் நம்ம எல்லாருமே இந்த வார்த்தையை வந்து கேட்டுட்டு இருந்திருப்போம். ஸோ இந்த வீடியோவில் 5S அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றியும் 5Sனுடைய ஒரு எஸ்ஸினுடைய எக்ஸ்ப்ளனேஷன் பற்றியும் அதனுடைய யூசஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் பற்றியும் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ 5S அப்படின்றது வந்து தமிழில் வந்து 5 சகர கோட்பாடு அப்படின்னு சொல்லுவோம். 5S அப்படின்றது வந்து ஒரு ஜாப்பனீஸ் டெக்னிக், அதாவது ஜப்பானியர்களால் உருவாக்கப்பட்டு இன்னைக்கு எல்லாராலையும் கடைபிடிக்கப்படக்கூடிய ஒரு டெக்னிக் தான் வந்து இந்த 5S அப்படின்றது. 5Sனுடைய எக்ஸ்பிளேஷன் பார்த்தோன்னாக்கா 5S இஸ் எ சிஸ்டம் ஃபார் ஆர்கனைசிங் ஸ்பேசஸ் ஒர்க் கேன் பி பெர்ஃபார்ம்ட் எஃபிஷியன்ட்லி எஃபெக்டிவ்லி அண்ட் சேஃப்லி. அதாவது நம்ம வந்து ஒர்க் பண்ணக்கூடிய இடத்த வந்து நம்ம வந்து ஸ்பேஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஒர்க்கிங் பர்ஃபார்மன்ஸை வந்து எஃபெக்டிவாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் நம்ம வந்து முன்னெடுக்கிறதுக்கும் அதுக்கு பேஸாக இருக்கிறதா வந்து இந்த 5S மெத்தடாலஜி அப்படின்னு சொல்கிறது. தமிழில் வந்து 5S என்பது பணியிட அமைப்பு முறையை குறிப்பதாகும். இது ஜப்பானியர்களால் உருவாக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வரும் ஒரு வழிமுறையாகும். ஸோ இது வந்து 5S அப்படின்றது வந்து நம்மளுடைய ஒர்க் பண்ணக்கூடிய இடத்த வந்து எப்படி வச்சுக்கணும், எப்படி வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத பற்றி சொல்கிறது தான் இந்த 5S. ஸோ 5S அப்படின்றது வந்து தமிழில் வந்து 5 சகர கோட்பாடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 5S அப்படின்றது வந்து ஜப்பானியர்களால் உருவாக்கப்பட்டதால் அவங்க லாங்குவேஜில் இருக்கிற அந்த 5Sஐயே வச்சு அவங்க வந்து இதை வந்து டிஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா செரி, செகண்ட் ஒன் வந்து செய்டன், தேர்ட் ஒன் பார்த்தோன்னாக்கா செய்சோ, ஃபோர்த் ஒன் வந்து செய்கிட்சு, ஃபிஃப்த் ஒன் பார்த்தோன்னாக்கா ஷிட்சுகி. ஸோ இது 5 வேர்டுமே வந்து பார்த்தோன்னாக்கா இது வந்து ஜாப்பனீஸ் வேர்டு. ஸோ இதுக்கு ஈக்குவலான இங்கிலீஷ் வேர்ட் பார்த்தோன்னாக்கா நம்ம இங்கிலீஷில் வந்து அந்த 5Sஐ வந்து கிளாஸிஃபை பண்ணி அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்மளுடைய 5S என்னென்னு பார்த்தோன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சார்ட், செகண்ட் ஒன் வந்து செட் இன் ஆர்டர், தேர்ட் ஒன் வந்து ஷைன், ஃபோர்த் ஒன் வந்து ஸ்டாண்டர்டைஸ் அண்ட் ஃபிஃப்த் ஒன் வந்து சஸ்டெயின். ஸோ இப்போ 5Sல இருக்கக்கூடிய 5S என்னென்னு பார்த்தோன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஒன் செரி, சார்ட், தமிழில் வந்து வகைப்படுத்து அப்படின்னு அர்த்தம். செகண்ட் ஒன் வந்து செய்டன், இங்கிலீஷில் செட் இன் ஆர்டர், நிலைப்படுத்து. தேர்ட் ஒன் பார்த்தோன்னாக்கா செய்சோ, இங்கிலீஷில் வந்து ஷைன், சுத்தம் செய்தல். ஃபோர்த் ஒன் பார்த்தோன்னாக்கா செய்கிட்சு, இங்கிலீஷில் வந்து ஸ்டாண்டர்டைஸ், தரப்படுத்து. ஃபிஃப்த் ஒன் வந்து ஷிட்சுகி, இங்கிலீஷில் சஸ்டைன், நீடிக்கச்சை. ஸோ எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் யார் உருவாக்கி இருந்தாலும் பட் நம்ம அதை யூஸ் பண்ணும்போது ப்ராப்பரான மெத்தடில் ஜாப்பனீஸ் டெக்னிக்காக இருந்தாலும் அதை நம்ம கரெக்டாக அந்த ப்ரொசீஜர்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து டைம் கன்சியூமிங் ஆகிறதுமே வந்து குறையும். அட் த சேம் டைம் ஒர்க்குமே வந்து எஃபிஷியண்ட்டாக எஃபெக்டிவாக வந்து நம்மளுடைய அவுட்புட் கொடுக்கறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது தான் இந்த 5S டெக்னிக். ஸோ 5Sல இருக்கக்கூடிய அந்த 5S என்னென்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து சார்ட். இது என்ன சொல்லுதுனாக்கா வென் இன் டவுட் மூவ் இட் அவுட், ரெட் டேக் டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி சொல்லுது. அதாவது தமிழில் வந்து சீர்பிரித்தல் அப்படின்னு சொல்லி பொருள். ஸோ இப்போ நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய யூஸ் பண்ணக்கூடியதை தவிர்த்து யூஸ் பண்ணாதது எது இருக்குது, எது தேவையில்லாமல் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம தனித்தனியாக பிரிக்கணும். இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியில் நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றப்போ அந்த ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியில் இப்போ ஒரு வெல்டிங் ப்ராசஸோ இல்லை வந்து ஒரு மெஷினிங்கோ இல்லை ஒரு இடத்துல வந்து ஒரு இன்ஜெக்ஷன் மோல்டிங்கோ அந்த ப்ராசஸ் நடக்கிற இடத்துல நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றப்போ அந்த ஒர்க் பண்ணுற இடத்துக்கு தேவையானது எது, தேவையில்லாமல் ஸ்கிராப் ஐட்டம் நிறையா கிடக்கும். பக்கத்து லைன்லேருந்து அவங்க யூஸ் பண்ணுறக்கூடிய ஐட்டம் வந்து நம்ம லைனில் இருக்கும். பக்கத்து மெஷினில் இருக்கிறது வந்து யாராவது மாற்றி போட்டிருப்பாங்க இங்கே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த நமக்கு தேவையான இடத்தையும் அது வந்து அடைச்சிக்கும். அட் த சேம் டைம் நமக்கு நார்மல் பார்ட்ஸ் கூட டிஃபெக்டிவ் பார்ட்ஸ் மிக்ஸ்அப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அப்படின்றதால தான் நமக்கு தேவையானது இது, தேவையில்லாதது இது அப்படின்றத நம்ம வந்து தனியாக பிரித்து வச்சுக்கணும். ஸ்கிராப் ஐட்டம், டிஃபெக்ட் ஐட்டம்,
நான் கன்ஃபார்மன்ஸ் ஐட்டம் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சுனாக்கா அதுக்கு வந்து நம்ம ரெட் கலர் டேக் போட்டு ஐடென்டிஃபை பண்ணி அதை தனியாக செக்ரிகேட் பண்ணணும். இதான் வந்து 5Sனுடைய ஃபர்ஸ்ட் சார்ட். செகண்ட் ஒன் பார்த்தோன்னாக்கா செட் இன் ஆர்டர். எ பிளேஸ் ஃபார் எவ்ரிதிங் அண்ட் எவ்ரிதிங் இன் இட்ஸ் பிளேஸ், அதாவது சீரொழுங்குபடுத்துதல். இது செகண்ட் ஸ்டெப் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல தேவையானது எது தேவையில்லாதது எது அப்படின்றத பிரித்ததுக்கு அப்புறமா நமக்கு தேவையான பொருட்கள் எந்தெந்த பொருட்கள் எந்தெந்த இடத்துல இருக்கணும் அப்படின்றதுக்கான பிளேஸை அலாட் பண்ணி அந்த பொருட்களை அந்த இடத்துல நம்ம வந்து வைக்கணும். தேர்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஷைன். இது எதை எக்ஸ்பிளைன் பண்ணுதுனாக்கா சுத்தம் செய்கிறத பற்றி சொல்லுது. கிளீன் அண்ட் இன்ஸ்பெக்ட் ஆர் இன்ஸ்பெக்ட் த்ரூ கிளீனிங். ஸோ நம்ம தனியாக செக்ரிகேட் பண்ணி பிரித்த பொருட்களில் வந்து நமக்கு தேவையான பொருட்களை வந்து தேவையான இடத்துல வைக்கிறோம். ஸோ அப்படி வச்சதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களை வந்து நம்ம வந்து டெய்லி வந்து க்ளீன் பண்ணி சுத்தப்படுத்தி நம்ம அதை வந்து ரெகுலராக வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அப்படி யூஸ் பண்ணுறதால நம்மளுடைய ஹெல்த் கண்டிஷனுக்கும் அட் த சேம் டைம் ஒர்க் என்விரான்மெண்ட்டுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ப்ளசண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபோர்த் ஒன் பார்த்தோன்னாக்கா ஸ்டாண்டர்டைஸ். மேக் அப் த ரூல்ஸ், ஃபாலோ அண்ட் என்ஃபோர்ஸ் தம், அதாவது தரப்படுத்து. நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் நம்ம இப்போ இந்த ஃபஸ்ட்டு பார்த்த மூணையுமே வந்து ரெகுலராக நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கான ரூல்ஸ் அண்ட் விதிமுறைகளை நம்ம வந்து உருவாக்கணும். இதான் வந்து ஃபோர்த் ஸ்டெப். அந்த லாஸ்ட் ஃபிஃப்த் ஸ்டெப் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா சஸ்டெயின், அதாவது தமிழில் வந்து நீடிக்க செய், அதாவது பார்ட்டி ஆஃப் டெய்லி ஒர்க் அண்ட் இட் பிகம்ஸ் எ ஹேபிட். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மூணையுமே வந்து நம்ம வந்து இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி ஒரு ரூல் வந்து உருவாக்கியிருக்கணும். ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணுறது இல்லாமல் நமக்கு அடுத்து இருக்கவங்க நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாரையும் சேர்த்து ஃபாலோ பண்ண வைக்கிறதா இந்த அஞ்சாவதாக இருக்கக்கூடிய சஸ்டெயின். ஸோ இதான் 5S. ஸோ இந்த 5Sஸை நம்ம வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு இடப்பற்றாக்குறையும் இருக்காது. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய பார்ட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு தேவையான இடத்துல ப்ராப்பராக இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம அதை சுத்தப்படுத்தி யூஸ் பண்ணுறது மூலயமா நம்ம அதை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால் விபத்துகள் ஏற்படுவதும் குறையும் அப்படின்றதாலையும் அண்ட் நம்ம இந்த நல்ல பழக்கங்களை நம்ம செய்கிறது மட்டும் இல்லாமல் நமக்கு அடுத்து வர்றவங்க செய்கிறதுக்கும் அதுக்கான ஒரு வழிமுறைகளையும் நெறிமுறைகளையும் நம்ம வந்து பின்பற்றி ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மூலயமாவோ இல்லை வந்து ஓரல் கம்யூனிகேஷன் மூலயமாவோ நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கான முயற்சி எடுக்கிறது தான் அந்த ஸ்டாண்டர்டைஸ். சஸ்டெயின் அப்படின்றது வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரெகுலராக அங்கே இருக்கிறவங்க அந்த என்விரான்மெண்ட்டில் இருக்கவங்க எல்லாரையும் ஃபாலோ பண்ண வச்சு எல்லாரையுமே வந்து எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ண வைக்கிறது தான் இந்த சஸ்டெயின் அப்படின்ற அஞ்சாவது ஸ்டெப். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னாக்கா சேரி, இங்கிலீஷில் வந்து சார்ட், தமிழில் வந்து வகைப்படுத்து. ஸோ இது எல்லாமே வந்து அந்த 5Sல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எஸ் டினோட் பண்ணுறது. ஸோ இந்த சார்ட் அப்படின்றது நம்ம எப்படி பண்ணணும், வகைப்படுத்துறது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஹவு டு சார்ட் திங்ஸ்னாக்கா டிசைட் வாட் யூ நீட், நமக்கு வந்து என்ன தேவை அப்படின்றத நம்ம தான் வந்து முடிவு பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ரிமூவ் unnecessary clutter, throw away all rubbish and unrelated material in the workplace. ஸோ நமக்கு தேவையானது எது தேவையில்லாத மெட்டீரியல் எது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம டிசைட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறமா தேவையான திங்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு தேவையில்லாத ஐட்டம்களை வந்து நம்ம ஒர்க் பிளேஸில் இருந்து அதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான முயற்சி எடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஆல் டூல்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் மஸ்ட் பி கிளாசிஃபைட் அண்ட் ஸ்டோர்டு. ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா டூல்ஸும் அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து வகைப்படுத்தி அதுக்கான இடத்துல நம்ம அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கான முயற்சியை வந்து எடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ரிமூவ் ஐட்டம் விச் ஆர் broken, unusable ஆர் அக்கேஷனலி யூஸ்டு. ஸோ நம்ம வந்து உடஞ்சது ஸ்கிராப் ஐட்டம் அந்த மாதிரியான ஐட்டம்லாம் வந்து நம்ம வந்து ரெகுலராக லைனில் வந்து வச்சுக்கக்கூடாது. அதுக்கு தனியாக நம்ம அந்த ரெட் டேகை போட்டோ இல்லை ஐடென்டிஃபிகேஷன் டேகை போட்டோ அதுக்கான பில்லிங் மூலயமா நம்ம அதை வந்து மூவ் பண்ணி ஸ்கிராபுக்கோ இல்லை அடுத்த லெவலுக்கோ வந்து நம்ம லைனை விட்டு வேறு அடுத்த ஸ்டெப்புக்கு அதை வந்து மூவ் பண்ணிடணும். அன்யூசபிள் ஆர் அக்கேஷனலி யூஸபிள். ஸோ நம்ம யூஸ் பண்ணாத ஐட்டம்லாம் என்னென்ன இருக்குது, இல்லை வந்து நம்ம எப்போவாது தேவைப்பட்டால் மட்டும் யூஸ் பண்ணுற ஐட்டம் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம தனித்தனியாக பிரித்து அதுக்கேற்ற மாதிரி செக்ரிகேட் பண்ணணும். இதான் வந்து சார்ட்டிங்கில் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ். தமிழில் பார்த்தோன்னாக்கா உற்பத்தியில் விளைந்த கழிவுகள், அதாவது ப்ரொடக்ஷன் வேஸ்ட்டு, ஸ்கிராப்பு,
உபயோகப்படுத்த முடியாதவை, யூஸ் பண்ண முடியாத ஸ்கிராப்ஸு, உபயோகப்படுத்தா பொருட்கள். ஸோ நம்ம யூஸ் பண்ணாமல் போட்டு வச்சிருக்கிற அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. தரக்குறைவானவை எது, அதாவது குவாலிட்டி டிஃபெக்ட்ஸ் இருக்கிறது. தேவைக்கு அதிகமானவை, அதிக கவுண்டில் வந்து ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்கிறது. அன்றாட வேலைக்கு இடைஞ்சல் கொடுப்பவை, மேற்கூறிய பொருட்கள் வேலை செய்யும் இடத்தில் இடம் அளிக்காமல். அதை தனித்தனியாக நம்ம வந்து பிரிக்கணும். அதுதான் வந்து சார்ட், சேழி, வகைப்படுத்து. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் 5S. செகண்ட் ஒன் பார்த்தோம்னாக்கா செய்டன். இங்கிலீஷில் வந்து செட் இன் ஆர்டர், நிலைப்படுத்து. இதை நம்ம எப்படி நிலைப்படுத்துறது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா how to set things in order. Once you have eliminate all the unneeded items, turn to the leftover item. ஸோ நமக்கு தேவையற்ற எல்லாத்தையுமே வந்து நம்ம செக்ரிகேட் பண்ணி ரிமூவ் பண்ணி நம்ம இடத்த விட்டு மூவ் பண்ணதுக்கப்புறமா தேவையான ஐட்டத்தை எல்லாத்தையுமே நம்ம வந்து அசம்பிள் பண்ணணும். அதாவது செட் எவ்ரி திங் இன் ப்ராப்பர் பிளேஸ் ஃபார் குயிக் ரிட்ரைவல் அண்ட் ஸ்டோரேஜ். ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு ஸ்பேனர் இருக்குது, ஒரு டூல் இருக்குது அப்படின்னாக்கா டூலை வந்து கரெக்டாக அந்த டூல் பாக்ஸில் வந்து போடணும். ஸ்பேனர் இருக்குது அப்படின்னாக்கா அதை வந்து கரெக்டான ஸ்டாண்ட்லையும் அந்த டூல் ஸ்டாண்ட்லேயோ இல்லை டூல் பாக்ஸ்லேயோ அதுக்குன்னு தனியாக ஒரு இடம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம ப்ராப்பராக வச்சு மெயின்டைன் பண்ணுறது மூலயமா இப்போ நம்ம யூஸ் பண்ணும்போது கரெக்டாக அந்த இடத்துல வச்சு எடுக்கிறோம். அதே மாதிரியே வேறு ஒருத்தவங்களுக்கு வந்து தேவைப்படும் போது இப்போ வந்து டூல்னாக்கா அந்த டூல் பாக்ஸில் தான் இருக்கும், கரெக்டாக அந்த இடத்துல தான் இருக்கும்னு போய் அவங்க எடுக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதனால் அவங்க வந்து தெரியாமல் அவங்க தேடுறது வேற எங்கேயாவது வச்சுட்டு அவங்க வந்து அதை தேடி கீடி இது பண்ணுறதால அந்த ப்ரொடக்ஷன் லாஸ் ஆகும், டைமிங் லாஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து இதனால் வந்து கம்மி பண்ணப்படும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னாக்கா அரேஞ்ச் டூல்ஸ், பார்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் in such a way that the most frequently used item are the easiest and quickest to locate. ஸோ எந்தெந்த ப்ராடக்ட் எங்கெங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல கரெக்டாக வச்சு மெயின்டைன் பண்ணுறது மூலயமா யாருக்கு அந்த ப்ராடக்ட் வேணாலும் அந்த இடத்துக்கு போனால் கிடைக்கணும் அப்படின்ற அளவுக்கு நம்ம அதை வச்சு ஃபாலோ பண்ணணும். தமிழில் பார்த்தோன்னாக்கா சீரமைத்தல். தேவையுள்ள பொருட்களை சீராக வைக்கணும். அதாவது யூஸ் பண்ணக்கூடிய காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரே இடத்துல வந்து வைக்கணும். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு இடம் ஒதுக்கணும். ஸோ பர்டிகுலராக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எது எங்கே வைக்கணும்னு சொல்லி நம்ம அதுக்கான இடத்த வந்து அலாட் பண்ணணும். அப்பொருட்களை அதன் உரிய இடத்திலேயே அமைக்க வேண்டும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னாக்கா பொருட்களின் மீது அதை வைக்கும் இடத்திலும் அடையாள அட்டைகள் எழுதி வைக்கணும். ஸோ டேக் சிஸ்டமை ஃபாலோ பண்ணுறது தான் சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் ஒரு இடத்துல வைக்கிறோம் அப்படின்னாக்கா அது என்னன்றதே நமக்கு தெரியாது. ஸோ அதில் ஒரு டேக் போட்டு வைக்கிறோம் அப்படின்னாக்கா ஓகே இந்த ப்ராடக்ட் வந்து இது இந்த மெட்டீரியல், ஸோ இது இதுக்காக வெயிட் பண்ணுது, இது இந்த ப்ராசஸ் வந்து ப்ரொடக்ஷன் முடிஞ்சிச்சு, இது அடுத்தது குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷனுக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நம்ம போட்டு வைக்கிறது மூலயமா அந்த ப்ராடக்ட் வந்து அடுத்த லெவல் எங்கே போகுது, அதோடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் ஒன் வந்து செய்சோ. இங்கிலீஷில் வந்து ஷைன், சுத்தம் செய். எப்படி செய்யணுன்னாக்கா கிளீனிங் அண்ட் மெயின்டைனிங் த ஒர்க் பிளேஸ், செக் அப் ஃபார் சம் மால் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய இடத்த நம்ம வந்து எப்போவுமே வந்து சுத்தமாக வச்சுக்கணும். ஸோ இது எதுக்காக வச்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா நம்ம ஒர்க் பண்ணுற இடம் வந்து சுத்தமாக இருந்தால் தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட் வரும். ஸோ அது இல்லாமல் நம்ம அந்த இடத்த சுத்தம் இல்லாமல் நம்ம ஏதாவது குப்பைலாம் போட்டு இல்லை நம்ம வந்து ஒரு மெஷினிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறோம்னாக்கா அந்த ஆயிலெலாம் ஸ்பில்லேஜ் ஆகும். அதாவது ஆயிலெலாம் வந்து லீக் ஆகும், மேலே வந்து சிந்தும். அந்த மாதிரி இடத்துல நம்ம ப்ராப்பராக க்ளீன் பண்ணாமையே வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா அந்த இடத்துல யாராவது நடந்து போகிறாங்க அப்படின்னாக்கா நம்மளே அந்த இடத்துல நடந்தாலுமே அந்த ஆயிலெலாம் பட்டு வழுக்கி விழுந்து விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அப்படின்றதால அந்த இடத்த நம்ம எப்பயுமே வந்து ஒர்க் பண்ணுற இடம், ஒர்க் பண்ணுற பிளேசஸ், ஒர்க்கிங் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எப்பயுமே வந்து க்ளீன் அண்ட் ஷைனாக வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். சுத்தம் செய்தல் அப்படின்றது வந்து எல்லா பொருட்களையும் தூசு நீங்க சுத்தம் செய்தல், தூசு படியும் காரணம் அறிந்து அவற்றை வேறறுத்தல். ஸோ டஸ்ட்டு படியுதுனாக்கா அது எதனால் படியுதுன்றதை கண்டுபிடிச்சி தடுக்க முடிஞ்சால் தடுக்கணும். இல்லைனா டஸ்ட்டு படியாமல் இருக்கிறதுக்கு அது மேலே ஏதாவது கவர் போடுற மாதிரி இல்லை ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் போடுற மாதிரி நம்ம ஏதாவது ஒரு செட்டப் வந்து ரெடி பண்ணணும். சுத்தம் செய்வதனால் வெளியாகும் குறைபாடுகளை நிவர்த்தி செய்தல், சுத்தம் செய்வதற்கான விதிமுறைகளை நிர்ணயித்து அனைவரையும் ஒரு மனதோடு செயல்பட வைத்தல். ஸோ இதான் வந்து ஷைன் அப்படின்ற தேர்ட் ஸ்டெப் சொல்கிறது. ஃபோர்த் ஒன் பார்த்தோம் அப்படின்னாக்கா சைகிட்சு, ஸ்டாண்டர்டைஸ், தரப்படுத்து. ஸோ இதில் பார்த்தோன்னாக்கா மீன்ஸ் மெயின்டைனிங் ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஹவுஸ் கீப்பிங். ஸோ நோ unnecessary ஐட்டம்ஸ், நோ மெஸ், நோ டர்ட், டெய்லி கிளீனிங், மந்த்லி inspection and evaluation.
ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறோம் அப்படின்றது வந்து வேலை செய்யும் இடத்தில் மிக உயர்தரமான கோட்பாடுகளை கடைபிடித்தல், சீரமைப்பை தினமும் கடைபிடித்தல், எல்லோருக்கும் எளிதில் ஏற்றுக்கொள்ளுமாறு விதிமுறைகளை ஏற்படுத்துதல், ஆங்காங்கே படங்கள் மூலம் இருப்பிடத்தை தெளிவுபடுத்துதல். ஸ்டாண்டர்டைஸ் அப்படின்றது வந்து ஒரு சிஸ்டமை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாக்கா அதை நம்ம வெறுமனே சொல்லாமல் நம்ம எந்தெந்த இடத்துல எதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்றத பொறுத்து அந்த இடத்துல ஒரு எப்படி சொல்கிறது ஒரு டிராயிங் ரெப்ரசன்டேஷனாவோ இல்லை ஒரு இடத்துல அந்த இடத்துல ஒரு போஸ்டர் மாதிரியோ ஒரு அவேர்னஸ் கிளிப்பு மாதிரியோ அந்த இடத்துல நம்ம ஒரு விஷுவலைசேஷன் பண்ணி வச்சுருக்குறோம் அப்படின்னாக்கா அது நம்ம வந்து சொல்கிறத கேட்குறத விட அவங்க ஒர்க் பண்ணுறப்போ அந்த இடத்துல இந்த ப்ராப்ளம் இருக்குது, இதுக்காக நம்ம இதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்றத ஒரு இமேஜ் மூலயமாவோ இல்லை ஒரு ரெப்ரசன்ட் பண்ணியோ நம்ம ஒரு பிக்சர் மூலயமாவோ நம்ம இடத்துல வச்சுருக்கிறப்போ அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு மனசு வரும். ஸோ அதை தான் வந்து ஸ்டாண்டர்டைஸ் தரப்படுத்து அப்படின்னு சொல்கிறோம். 5th ஒன் வந்து ஷிட்சுகி சஸ்டெயின் நீடிக்க செய். அதாவது டிசிப்ளின் அப்படின்னாக்கா யூஸ் அண்ட் ஃபாலோ ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர்ஸ், ஃபாலோ கம்பெனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஃபாலோ சேஃப்டி ப்ரொசீஜர்ஸ் அட் ஆல் டைம்ஸ். ஸோ நம்ம வந்து ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல எல்லா ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர்ஸையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். எந்த ப்ரொடக்ஷனாக இருந்தாலும் குவாலிட்டியாக இருந்தாலும் அவங்க செய்யக்கூடிய ஒர்க்குக்குன்னு சொல்லிட்டு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு ஒன்று கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து அந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணி வச்சுருப்பாங்க ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல. ஸோ இப்போ நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஒரு ப்ராசஸ் பண்ணும்போது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், அடுத்தது என்ன பண்ணணும், அடுத்தது என்ன பண்ணணும், அடுத்தது என்ன பண்ணணும்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதான் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். இது ப்ரொடக்ஷனாக இருந்தாலும் அட் த சேம் டைம் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணுற மாதிரியாக இருந்தாலுமே ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ ஒரு காம்பனண்ட்டை இன்ஸ்பெக்ட் பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு நம்ம அதை வந்து என்ன பண்ணணும், அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து சர்ஃபேஸ்லாம் க்ளீனாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா அதனுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷனை தெரிஞ்சுக்கணும். எந்தெந்த இடத்துல நம்ம செக் பண்ணணும் அப்படின்ற செக் பாயிண்ட்டை தெரிஞ்சுக்கணும். செக் பண்ணக்கூடியதை வந்து எந்த எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணி செக் பண்ணணும், எந்த அதனுடைய டாலரன்ஸ் லிமிட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்கிற இடத்துக்கு அந்த ஒர்க் பண்ணுற பிளேஸ்க்கு இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். கம்பெனியுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும். சேஃப்டி ரூல்ஸையும் கன்ஃபார்ம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஸோ நம்ம ஃபாலோ பண்ணுறது இல்லாமல் நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்களையும் சேர்த்து ஃபாலோ பண்ண வைக்கணும். நீடிக்க செய், சஸ்டெயினாக நீடிக்க செய்தல். பணியாளர்கள் தாங்களாகவே வேலை செய்யும் இடங்களில் விதிமுறைகளை உருவாக்கணும். விதிமுறைகளை அனைவரும் கடைபிடிக்குமாறு உற்சாகப்படுத்துதல். விதிமுறைகள் மாற்ற வேண்டிய ஆலோசனைகள் வந்தால் உடனடியாக ஆராய்ந்து சரி செய்தல். விதிமுறைகளை சரி செய்யும் பொருட்டு பயிற்சி அளித்தல். ஸோ நீடிக்க செய் அப்படின்றது வந்து ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அது நம்மளோட இல்லாமல் நல்ல விஷயமா இருந்ததுன்னா கம்பெனியில் இருக்கிறவங்க எல்லாரையுமே நம்ம அதை வந்து சொல்லி கொடுத்து அதை ஃபாலோ பண்ணி அவங்களையும் செய்ய வைக்கிறது தான் அந்த நீடிக்க செய். இதான் அந்த 5S இருக்கக்கூடிய 5S. ஸோ இந்த 5S இல்லாமல் இப்போது வந்து 6S அப்படின்னு சொல்லி 6S மெத்தடாலஜி அப்படின்னு சொல்லி 6வது ஒரு எஸ்ஸையும் நம்ம வந்து ஆட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அது 6வது எஸ் என்ன அப்படின்னாக்கா சேஃப்டி. ஸோ இதை நம்ம பண்ணக்கூடியது எல்லாத்தையுமே வந்து முக்கியமானது தான். ஸோ அந்த 5S கூட சேர்த்து 6வதாக சேஃப்டி அப்படின்ற அந்த பாதுகாப்பு யுக்தியோடு நம்ம வந்து செயல்படும் போது நம்ம வந்து இன்னும் எஃபிஷியண்ட்டாக நம்மளுடைய ஒர்க் பர்ஃபார்மன்ஸையும் எஃபிஷியன்சியையும் நம்ம வந்து அதிகமாக வந்து எடுக்கவும் கம்பெனிக்காக உழைக்கவும் முடியும். ஸோ இதான் இந்த 5Sல இருக்கக்கூடிய 5Sனுடைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.